வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் சொத்ரோன்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து நாளைக்கு நடக்க போகிற ஃபேட் மேக்கபி அந்த ஷோவில் வந்து பங்கேற்க போகிறாரு. அது இல்லாமல் WWE 2025 மணி த பேங்க் எங்கே நடக்க போதோ, அது இல்லாமல் சர்வீஸ் சீரிஸ் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 2025 மணி இந்த பேங்க் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகுது. அதாவது ஜூலை 7ஆம் தேதி வந்து மணி இந்த பேங்க் பேப்பர் நடக்க போகுது. இதில் வந்து இந்த போஸ்டரில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத மேபி நீங்களே பார்த்து உங்களோட ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. WWE வந்து அப்கமிங் ஷோஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய WWE வந்து பேப்பர் எல்லாத்தையுமே WWE வந்து எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய சர்வைவர் சீரிஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்ட்டா சாண்டிகோவில் தான் இப்போ வந்து இந்த இயருக்காக சர்வை சீரிஸ் நடக்க போகுது. இந்த சர்வை சீரிஸ் வந்து நவம்பர் 29ஆம் தேதி நடக்க போகுது. இது வந்து ஒரு சர்வை சீரிஸ் மாதிரி நடக்காமல், அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் சர்வை சீரிஸ் மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எதனால அப்படின்னு கேட்டால், இதில் வந்து சர்வைவர் சீரிஸ் அப்படிங்கிறத மட்டுமே தான் WWE வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர, இதில் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பார்த்தீங்க, ஆனால் சர்வை சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வை சீரிஸ் வார் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த வருஷத்தோட சர்வை சீரிஸ் வந்து வெறும் சர்வை சீரிஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் வந்து சர்வை சீரிஸ் வார் கேம் அப்படிங்கிற அந்த ஒரு கூண்டு மேட்சுக்குள்ளே இருப்பாங்கள்ல 5 பேர் வந்து அந்த ஒரு வார் கேம் வந்து இந்த வருஷம் சர்வை சீரிஸில் நடக்காது அப்படிங்கிறத இதுலேருந்து WWE நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ எப்படி ப்ரோ நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னு கேட்டால், அதாவது சாம்பியன்ஷிப்லாம் டிஃபன் ஆகும். அதே மாதிரி ராலா, ஸ்மாக் டவுனில் NXT அப்படிங்கிற மாதிரி 3 பிராண்டில் இருக்கிற ரெஸ்லர் கலந்துருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இந்த வருஷம் சர்வை சீரிஸ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்படுது. உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து பேட் பிளட்டுக்கு வந்து ரிட்டன் வந்திருப்பார். ரிட்டன் வந்து ராக் வந்து 3 விரலை வந்து காட்டிட்டு போயிருப்பார். அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ வந்து நம்முடைய பேட் பிளட்டுக்கு வந்து நம்முடைய ராக்கை வந்து இந்த விஷயத்தை தான் டீஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக போயிட்டு இருக்கு. அது மேபி என்ன அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட்டாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஜான்சனை வந்து ஒரு ஹீல்டன் பண்ணார்ல, அந்த ஹீல்டனை தான் நம்மளுடைய ஜான்சனாவோட ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க. 2வதாக வந்து நம்மளுடைய பாலிகமனை வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி பெட்ரே பண்ணிவிட்டு நம்முடைய செத்ரோன்ஸ் கூட சேர்ந்தார்ல, அது வந்து 2வது தான். 3வது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய அந்த செத்ரோன்ஸு அதோட பாலிகமனோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து ஜாயின் பண்ணார்ல, அதுதான் 3 அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு வந்து அந்த 3 விரலை காட்டினதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்முடைய ராக்கு அந்த 3 விரலை காட்டினதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. அது மேபி இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக இப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்கு. உங்களோட ஃபைனல் பாஸான ராக் வந்து நாளைக்கு நடக்க போகிற பேட் மேக்கபியோட அந்த ஒரு ஷோக்கு வந்து உங்களோட ராக் வந்து போக போகிறாரு. அந்த ஷோவில் வந்து பல விஷயத்த வந்து ராக் வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இப்போ இருக்குது. அதாவது ஜான்சினாவை வந்து ஹீல்டனாக மாற்றினது யார் அப்படின்னு கேட்டால், முழுக்க நம்மளுடைய ராக்கு தான். நம்மளுடைய ஜான்சனை வந்து ஹீல்டனாக மாற்றினார். அந்த ராக்கே வந்து எதுக்கு ரெசல்மனியா 41க்கு வரல, அதுக்கான உண்மையான ரீசன் என்ன, அதாவது ஜான்சினாவோட நெக்ஸ்ட் பிளான் என்ன, அதாவது நம்முடைய ராக் வந்து ரெசல்மனியா 41க்கு வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி அந்த பேட் மேக்கபியோட அந்த ஒரு ஷோவில் வந்து நம்முடைய ராக் வந்து நிறைய விஷயங்களை பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் நான் வந்து ரெசல்மனியா 41க்கு வராததுக்கு காரணம் என்ன, அதாவது நான் தான் முழுக்க வந்து நான் வந்து ஜான்சனை வந்து ஒரு ஹீல்டனாக மாற்றினேன். மேபி என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அந்த ரெசல்மனியா 40 எப்போ வந்துருச்சு, அதுக்கான உண்மையான ரீசன் என்ன, ஜான்சனாவோட நெக்ஸ்ட் ஃபியூடு என்ன, நான் எதுக்காக வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாரு. அது இல்லாமல் நம்முடைய ராக்கு வந்து பேக்லாஷ் பேப்பருக்கு கூட மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல நம்மளுடைய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் நாளைக்கு நடக்க போகிற பேட் மேக்கபியோட அந்த ஒரு ஷோவில் வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸ் ராக் வந்து பல விஷயத்த வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் மேபி என்ன விஷயத்த வந்து நம்மளுடைய ராக் வந்து அந்த பேட் மேக்கபியோட அந்த ஒரு ஷோவில் வந்து சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நான் வந்து மேபி அதை என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிறக்காக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட
பால் ஹேமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்த வந்து இப்ப வந்து படைச்சுட்டாரு. அதாவது நம்மளுடைய பால் ஹேமன் கில்லாடிக்கெல்லாம் கில்லாடி, வில்லனுக்கே வில்லன் அப்படின்னு சொல்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதாவது இந்த ஒரு ஸ்டோரியில வந்து இந்த ரோமன் செத் பங்கோட இந்த ஒரு ஸ்டோரியில வந்து மையப்புள்ளியா இருந்தது யாரு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பால் ஹேமன் தான். நம்முடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட போவாரா? இல்ல சிஎம் பங்க் கூட போவாரா? அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டா போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நம்ம நெனச்சது என்னன்னா, சிஎம் பங்க் கூட போவாரு, இல்லாட்டி நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட போவாரு. ரோமன் ரெயின்ஸை பெட்ரே பண்ணிட்டு நம்முடைய சிஎம் பங்க் கூட போவார். சிஎம் பங்கை பெட்ரே பண்ணிட்டு நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட போவாங்க. இவங்க 2 பேத்து கூட தான் போவாங்க. ஆனாலும் செத்ரோன்ஸ் கூட போக மாட்டாங்க. அது செத்ரோன்ஸுக்கு ஃபேவராகவே இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் ஷாக்கிங்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக நம்மளுடைய பாலிமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் துரோகம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நம்முடைய சிஎம் பங்குக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரே அடியாக நம்முடைய செத்ரோன்ஸ் கூட சேர்ந்துட்டாரு. மேபி செத்ரோன்ஸ் கூட சேர்ந்துட்டாரு, இது ஏற்றுக்கலாம். அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ராலை வந்து நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து ஷாக்கிங்லி ரிட்டர்ன் வந்து நம்முடைய சிஎம் பங்கே அட்டாக் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணி நம்மளுடைய அந்த ரோமன் ரெயின்ஸ் அது செத்ரோன்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்முடைய பிரான் பிரேக்கர் சேர்ந்துட்டார். அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் த WWE போனால் அது முழுக்க முழுக்க பிரான் பிரேக்கர் தான். பிரான் பிரேக்கர் வந்து நம்மளுடைய பால் ஹேமன் வந்து வளர்த்து விட தான் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி எதனால் அப்படின்னு கேட்டால், இன்னும் 2 இயர்ஸ் இல்லை 4 இயருக்குள்ளே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய சிஎம் பங்கும் சரி, ரெஸ்லிங் கெரியரை விட்டு ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போகிறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து ரோமன் ரெயின்ஸும் சொல்லிட்டாரு. இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லியிருக்காரு, அதாவது என்னால் வந்து 2026 2028 நான் வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சொல்லியிருக்காரு. அதேமாதிரி நம்முடைய சிஎம் பங்கும் சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து இருந்தாலும் எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கல, அதாவது எனக்கு வந்து இந்த ரெஸ்லிங் அப்படிங்கிறது எனக்கு இதாக போயிடுச்சு. ஆனால் நானும் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை நானும் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஆனாலும் நம்முடைய செத்தோன்ஸ் இன்னும் கண்டிப்பாக இன்னும் 5 வருஷம் இல்லை 6 வருஷம் இல்லை அவர் வந்து ரெஸ்லிங்கில் வந்து இருப்பார். ஆனாலும் இந்த இடத்துல வந்து நம்ம பாலிமன் இருக்கான்னா பாலிமன் அதுக்கப்புறம் போயிடுவார். அவரும் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, அதாவது நான் வந்து மேனேஜர் ரோல் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நான் யாருக்கும் மேனேஜர் ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது மேனேஜர் ரோல் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாலிமன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டாப் ஒன் காயாக வந்து வளர்த்து விட்டு போகணுமே அப்படிங்கிறக்காக இந்த ஒரு டிசிஷனை வந்து நம்மளோட WWE எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. ஏன்னா இந்த பிரான் பிரேக்கரை வந்து நம்முடைய பால் ஹேமனோட அந்த ஒரு இதில் டீமில் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது WWE ஒரு ஃப்யூச்சரை வந்து எப்படி சொன்னால், இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய WWE வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நம்முடைய பால் ஹேமன் இருக்கிறப்பே வந்து நம்முடைய பால் ஹேமன் போய் நம்முடைய NXTயில் போயிட்டு நம்முடைய பிரான் பிரேக்கருக்கு சப்போர்ட்டாலாம் இருந்திருப்பார். அது இல்லாமல் அதாவது நான் ரோமன் ரெயின்ஸை சொல்லியிருப்பார், அதாவது நீ வந்து பிரான் பிரேக்கருக்கு வந்து நீ மேனேஜர் பண்ணு, அதாவது நீ வந்து பிரான் பிரேக்கருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பார். அதே தான் இப்போ வந்து நம்மளுடைய WWE இப்போ பண்ணுறாங்க. அதாவது அப்போ பண்ண வச்ச ஒரு பிள்ளையர் சொல்லியை வந்து இப்போ வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வராங்க. அது இல்லாமல் நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி, நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு மேனேஜரில் யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் இவங்களோட ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து தனியாக வந்து நம்முடைய பாலிமன் வந்து மேனேஜர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் அப்படி பண்ணால் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது இவர் வந்து NXTலேருந்து வர ஒரு சிலருக்கு வந்து உடனே மெயின் ராஸ்டருக்கு வராரு அப்படின்னா உடனே வந்து பாலிமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காய். அவரை வந்து நீங்கள் வந்து சப்பையாக நீங்கள் வந்து NXTலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் மேனேஜர் பண்ண வச்சிங்க அப்படின்னா ஃபேன்ஸ்லாம் அதுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ வந்து செத்ரோன்ஸ் கூட வந்து நம்முடைய அதாவது இப்போ பிரான் பிரேக்கர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், இப்போ சொல்ல போகிறது என்ன அப்படின்னா செத்ரோன்ஸோட தான் நம்முடைய பால் ஹேமன் இருக்காரு. அதேமாதிரி நம்முடைய பிரான் பிரேக்கர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது நம்ம அந்த இடத்துல செத்ரோன்ஸை எடுத்துட்டு பால் ஹேமன் கூட வந்து நம்முடைய அதாவது பிரான் பிரேக்கர் கூட வந்து நம்ம பால் ஹேமன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ஃபேன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால இப்போ நம்முடைய பிரான் பிரேக்கர் இருக்காரு அப்படிங்கிட்ட நம்முடைய செத்ரோன்ஸ் கூட இருக்கிறப்பயே வந்து அந்த ஒரு ஃபியூடை கொண்டுட்டு போகணும். அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து தனித்துவமாக கொண்டுட்டு போயிட்டு, ஏன்னா நம்முடைய செத்ரோன்ஸும் சரி எவ்வளோ பெரிய டாப் ஒன் காயின்னு தெரியும், அதே மாதிரி நம்முடைய பிரான் பிரேக்கரும் எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனால் இவங்க 2 பேர்த்த வச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அதாவது நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து ஒரு டாப் ஒன் லெவலுக்கு கொண்டுட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ WWE வந்து இப்போ நம்முடைய பிரான் பிரேக்கரை வந்து நம்முடைய பாலியமனோட அந்த ஒரு டீமில் வந்து இப்போ வந்து WWE இணைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ வந்து நம்முடைய பாலியமன் செத்ரோன்ஸு நம்முடைய பிரான் பிரேக்கர் இவங்கள தொடர்ந்து வந்து இன்னும் 2 ரெஸ்லர்ஸ் கூட அந்த ஒரு டீமில் வந்து இருக்கலாம். மேபி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது யார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கார்மல் ரைஸ் கூட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து இணைவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளோட ட்ரூ மேக்கினேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஆஸ்டன் தெரி அந்த ஒரு டீமில் வந்து இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேபி. ஏன்னா WWE ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால்,
அதாவது பாலிகமன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் பாலிகமன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் மேனேஜர் ரோல் பண்ணியாச்சு. அதேமாதிரி சிஎம் பங்குக்கும் மேனேஜர் ரோல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது இவங்க எல்லாருமே டபிள்யூடபிள்யூல இருக்க மிகப்பெரிய ஒரு டாப் 1 காய். அதனால் இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு பண்ணுறதுக்கு சாலிடாக எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. அதே நம்முடைய பிராண்ட் பிரேக்கருக்கு வந்து நம்முடைய பாலிகமன் வந்து மேனேஜர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், இவர் பிராண்ட் பிரேக்கர் தான் அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடபிள்யூ அப்படின்னா அது இவர் தான். அதனால் இவரை வந்து இப்போலேருந்தே நம்ம புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டுமே தான் ஃபேன்ஸ் வந்து அப்போ இருக்கிற ஃபேன்ஸ் வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை வந்து ஏற்றுக்குவாங்க. அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து நம்மளுடைய பாலிகமன் கூட வந்து நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கரை ஜாயின் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கான உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறத இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ டபிள்யூடபிள்யூ தரப்புலேருந்து இப்போ சொல்லப்படுது. அது இல்லாமல் இவங்களுக்கான மேட்சஸ் வந்து மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பேக்லாஷில் வந்து நம்முடைய சிஎம் பங்க் ரோமன் வெர்சஸ் பிராண்ட் பிரேக்கர் செத்ரோன்ஸுக்கான அந்த டாக் டீம் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா டபிள்யூடபிள்யூ வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வந்து வச்சுட்டாங்க. அதாவது நெக்ஸ்ட்டு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாதிரி நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து ஒரு ஹிஸ்டோரிக்கலாக வச்சுருக்காங்க. அதாவது ரெசல்மனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னுட்டா ஒரு ஸ்டோரியோட எண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சஸுமே கொண்டு வந்து அந்த ஒரு ரெசல்மனியா அப்படிங்கிற அந்த ஒரு இது பேப்பரில் தான் முடிப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து நம்மளுடைய டபிள்யூடபிள்யூ வந்து ரெசல்மனியாவில் இருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய பங்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் அந்த ஒரு ரைவல்வரி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னு கேட்டால் டபிள்யூடபிள்யூ என்ன படிச்சுட்டாங்க, ரோமன் ரெயின்ஸு சிஎம் பங்கையும் ஒரு டாக் டீமாக வச்சு மேட்ச் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மேபி பேக்லாஷில் அந்த ஒரு டாக் டீம் மேட்ச் தான் மேபி நடக்க போகுது. அது இல்லாமல் நம்மளுடைய பாலிகமன் செத்ரோன்ஸ் பிராண்ட் பிரேக்கர் அந்த ஒரு டீம் அப்பில் வந்து இன்னும் பல பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அது மேபி யாராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக என்ன அப்படின்னு கேட்டால், ஆஸ்டன் தேரி வந்து பாலிகமனோட அந்த ஒரு டீம் அப்பில் வந்து டீம் அப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் ட்ரூ மேக்கின்டாராக இருக்கட்டும், அது இல்லாமல் கார்மெலோ ஹைஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஒரு டீம் அப்பில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி அதாவது 2020 நடந்துச்சுல, 2020 வந்து அதாவது நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து மண்டே நைட் மசாயா அப்படிங்கிற அந்த ஒரு டீமை வச்சுருந்தாரு. அதுதான் நம்ம செத்ரோன்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் ஏஓபியாக இருக்கட்டும், பட்டி மாஃபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்தாங்களே, அதே மாதிரி இப்போ வந்து நம்முடைய பாலிகமனுக்கு கீழே வந்து நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கராக இருக்கட்டும், இன்னும் பல ரெஸ்லர்ஸ்க்குலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் இவங்க தான் அப்படிங்கிறத சொல்கிறோம்ல, அந்த ரெஸ்லர் தான் இந்த ஒரு ஃபேக்ஷனில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மேபி சொல்லப்படுது. அது மேபி யாராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன், அதாவது ரூமராக போகிற என்ன விஷயம் அப்படின்னா கார்மெலோ ஹைஸ் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய ஆஸ்டன் தேரி இவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்ட ரெஸ்லர் யார் வந்து பாலிகமனோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில்